ஹைதராபாத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுவனின் கனவை மாநகர காவல் ஆணையர் நிறைவேற்றியது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. ஹைதராபாத் கரீம் நகரைச் சேர்ந்த ஷாதிக் என்ற 10 வயது சிறுவன் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் அந்த சிறுவன் தனது வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டு வருகிறான். இந்நிலையில் காவல்துறையில் உயர் அதிகாரியாக வர வேண்டும் என்பது ஷாதிக்கின் கனவாகும். இது குறித்து அறக்கட்டளை ஒன்றின் மூலம் தகவல் அறிந்த ஹைதராபாத் மாநகர காவல் ஆணையர் மகேந்தர் ரெட்டி ஷாதிக்கின் ஆசையை நிறைவேற்றினார். ஹைதராபாத் மாநகர ஒரு நாள் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாதிக்கிற்கு உயர் அதிகாரிகள் கைகுலுக்கி பாராட்டு தெரிவித்தனர். காவல்துறை அதிகாரிகளின் சல்யூட்டுகளை ஏற்றுக்கொண்ட ஷாதிக் நகரில் அமைதியை ஏற்படுத்தவும் ரவுடிகளை ஒடுக்கவும் விரும்புவதாக கூறினான். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்ட சிறுவனின் கனவை ஹைதராபாத் மாநகர காவல் ஆணையர் நிறைவேற்றியது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஷாதிக்கை மருத்துவமனையில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தது குறிப்பிடத்தக்கது.